இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, தமிழக அரசு போதை மீட்பு மையத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 விதமான பதவிகளுக்கு நேரடி பணி நியமன வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. இந்த பணியிடங்கள் எங்கே அறிவிச்சிருக்காங்கன்னா, தமிழக அரசு மாவட்ட நலவாழ்வு சங்கம் மக்கள் நலவாழ்வுத்துறை மூலமாக அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வளாகத்தில் இயங்கும் போதை மீட்பு மையத்தில் இந்த 3 விதமான பணிகளுக்கு காலி பணியிடங்கள் வந்து அறிவிச்சிருக்காங்க. இந்த வேலைகளுக்கு விண்ணப்பிக்கிறதுக்கு எந்த ஒரு கட்டணம் கிடையாது. செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா வந்து ரிட்டன் எக்ஸாமினேஷன்லாம் வந்து கிடையாது. ஒன்லி இன்டர்வியூ மூலமாக நேரடியாக பணி நியமனம் பண்ணுறாங்க. இந்த வேலைக்கு விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி பார்த்தீங்கன்னா 31/8/2024 இந்த தேதிக்குள்ளே இந்த வேலைகளுக்கு விண்ணப்பிக்கலாம் சொல்லியிருக்காங்க. ஓகே, இந்த வேலைப்பு தொடர்பான மற்ற முழு விவரங்களையும் இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வர்றீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க தற்போது வீடியோக்குள்ளே போகலாம். இதில் ஒரு போஸ்டிங் நேம் பார்த்தீங்கன்னா கன்சலர் அண்டு சைக்காலஜிஸ்ட் போஸ்ட்டு ஒரு வேகன்சி கொடுத்துருக்காங்க. மாதம் 23,000 ரூபாய் சம்பளம் வழங்குறதாக சொல்லியிருக்காங்க. வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் இந்த போஸ்ட்டுக்கு மேக்ஸிமம் 40 வயது வரை உள்ளவங்க விண்ணப்பிக்கலாம் சொல்லியிருக்காங்க. அடுத்த போஸ்டிங் நேம் பார்த்தீங்கன்னா சைக்காட்ரிக்கில் சோசியல் ஒர்க்கர் கொடுத்துருக்காங்க. மாத சம்பளம் 23,800 ரூபாய் வழங்குறதாக சொல்லியிருக்காங்க. வயது வரம்பு மேக்ஸிமம் 40 வயது வரை உள்ளவங்க விண்ணப்பிக்கலாம் சொல்லியிருக்காங்க. அடுத்த போஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் ஸ்டாஃப் நர்சிங் போஸ்ட்டு மாத சம்பளம் 18,000 ரூபாய் வழங்குறதாக சொல்லியிருக்காங்க. வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் 40 வயது வரை உள்ளவங்க விண்ணப்பிக்கலாம் சொல்லியிருக்காங்க. இந்த வேலைகளுக்கு எப்படி விண்ணப்பிக்க சொல்லியிருக்காங்கன்னா, இந்த வேலைக்கான அப்ளிகேஷன் ஃபார்மெட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் ஒரு ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து ஒட்ட சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய பேசிக் விவரங்களை ஃபில் பண்ணிக்கிட்டு தேவையான ஆவணங்களை இணைச்சு பதிவஞ்சல் தபால் மூலமாகவோ அல்லது நேரிலோ சென்று இந்த பணிகளுக்கு விண்ணப்பிக்கலாம் சொல்லியிருக்காங்க. விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி 31/8/2024 இந்த தேதிக்குள்ளே உங்களுடைய விண்ணப்பங்கள் அவங்க கையில் போய் சேர்கிற மாதிரி நீங்கள் வந்து அப்ளை பண்ணியிருக்கணும். மேலும் இந்த வேலை பார்த்தீங்கன்னா முற்றிலும் தற்காலிகமானதுன்னு சொல்லியிருக்காங்க. எந்த ஒரு காலத்திலும் பணி நிரந்தரம் செய்யப்பட மாட்டதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பணியில் சேருவதற்கான சுய விருப்பம் ஒப்புதல் கடிதம் அளிக்க வேண்டும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இந்த வேலைகளுக்கான கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு 2 போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா வந்து எம்ஏ அல்லது எம்எஸ்சி அந்த போஸ்ட்டுக்கு ரிலேட்டடாக படிச்சிருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அடுத்து ஸ்டாஃப் நர்ஸ் போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா வந்து டிப்ளமா அல்லது டிகிரியில் ஜென்ரல் நர்சிங் படிச்சிருக்கவங்க விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இந்த வேலைக்கு விண்ணப்பிக்க வேண்டிய முகவரி பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் ஆஃபீஸர் நம்பர் 38 ஜெயில் ஹில் ரோடு உதகமண்டலம். ஸோ இந்த அட்ரஸுக்கு தபால் மூலமாகவோ அல்லது நேரிலோ சென்று விண்ணப்பிக்கலாம் சொல்லியிருக்காங்க. விருப்பம் தகுதியும் உள்ளவங்க இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் லிங்க்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் லிங்க் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க.